ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை சகோதரன் டேனியல் இங்கே வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அவர் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆங்கில வேதம் வச்சிருக்கவங்க ஆங்கிலத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இது மிகுந்த முக்கியமான காரியம். ஏனென்றால் இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக கேளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகுவதற்காக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும்
ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இதுல என்ன ஒரு செய்தி இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இங்கிலீஷ் சேனலை போட்ட பொழுது ஒரு ஊழியக்காரன் எப்படியா சொன்னார். ஒருவர் கேட்டாராம், வேத புத்தகத்திலே 31,102 வசனங்கள் இருக்கிறது. இதுல எந்த வசனத்தை படிக்கிறது? புதிய ஏற்பாட்டில் எத்தனை வசனங்கள் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று. அப்போ அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், ஆதியாகம புத்தகத்திலே முதல் 3 அதிகாரத்தை வாசித்தா பைபிளை வாசித்த மாதிரி எல்லா சத்தியமும் அதில் இருக்குது என்று சொன்னாராம். அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணி லைனா பார்த்து வருதுன்னா வாங்க, இல்லை நான் சொல்றது அமைதியாக கேளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய கூட்டத்தில் வந்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தீச்சட்டி ஏந்துகிறவர்கள். இந்து மார்க்கத்தில் இருக்கும்பொழுது தீச்சட்டி ஏந்துகிறவர்களாக இருந்தார்கள். இந்து தேவதைகளை வைத்து தீச்சட்டி ஏந்தி அவர்கள் எந்த விதமான அவர்கள் அந்த அவங்களுடைய தேவர்களுடைய அந்த ரூபத்தில் இருக்கும்போது அது எந்த விதத்தில் அவளை பாதிக்காது. இப்படியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய ஆலயத்துக்கு போய் அங்கிருந்த ஒரு கல்லிலே தலை இடித்து கொண்டார்களாம். அம்மனே, தாயே, உன்னைதான் நான் நம்புகிறேன், எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி வேகமாக தலை இடிச்சுக்கிட்டாங்களாம். இடிச்சின பொழுது அதிகமான ரத்தம் ஊற்றிட்டு ரத்தத்தை அப்படியே பார்த்தும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவங்க கண்ணை திறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறார்கள். பார்த்த உடனே அவங்க ஏஞ்சி கத்துனாங்களாம், ஐயோ இயேசு கிறிஸ்துவை, நீ கிறிஸ்துவோடைய தேவனாச்சே, எப்படி நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் இப்படியாக கத்திருக்காங்க. கத்தின உடனே என்னாச்சா, வாயிலிருந்து சாம்பிராணி புகை போல ஒரு புகை வந்ததாம். அந்த புகை எந்த தேவதைகளை வணங்கியிருந்தாலும் அந்த தேவதை மாதிரி முன்னால நின்றுடுச்சான். அப்போது இந்த சகோதரி சொன்னாங்களாம், அம்மா, தாயே, உன்னைதான் நான் வணங்கிட்டு இருக்கேன், என்னை விட்டு நீ வெளியே வந்துட்டியே என்று சொன்னாங்களாம். அப்பொழுது அந்த ஸ்பிரிட் பேசிச்சான். அந்த புகையை போல வந்து முன்னால் நிற்கிற ஸ்பிரிட் பேசிச்சான். அண்ட சராசரங்களையும் படைத்து காற்றையும் கடலையும் தன்னுடைய கையிலே அழித்து கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை நீ கூப்பிட்டால் அவர் உனக்குள்ளாக வந்து விட்டார், இனிமேல் நான் இருக்க முடியாது, போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அண்ட சராசரங்களையும் படைச்சு காற்றையும் கடலையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் வாசிக்கிறதோட பிசாசு சொன்னாதான் நமக்கு கிளியரா புரியுது. சரி, இருக்கட்டும். சரி, இப்பொழுது ஆதியிலே தேவன் என்று நாம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேவன் ஆதிக்கு முன்பாக என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? எல்லாம் நியாயமா கேட்கிற கேள்விதான் இல்லையா? இது முன்னால ஆதியிலே தேவன், அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 29:29 மறைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு உரியவை. சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, தேவன் வாழ்கிறார் என்பதை நிரூபிக்க எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. இட்ஸ் நாட் a book of defense for God. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பா. கடவுள் சொன்னார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு சொன்னார். நம்ம அதுல இருந்து நம்ம என்ன தெரியுமோ அதை நாம் தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். சரி, இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு காரியத்தை தேவன் படைச்சிட்டே வராரு. இவை எல்லாமே ஸ்பிரிச்சுவலா ஒரு பேரலல் இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பேரலல் இருக்கிறது. நான் சொல்ல ரொம்ப எளிதா புரியும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவர்களுக்கு எளிதாக சொல்ல கற்றுக் கொடுக்கலாம். அதை நீங்கள் எளிதிலே கற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு வசனம் வந்த உடனே அதுக்கு
parallel நாம் சொல்ல போகிறோம். முதலாவது 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அதன் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் இல்லாமல் இருந்த பூமி 3 விதத்தில் இருந்ததாம். ஒன்னு எப்படி இருந்தது? ஒழுங்கீனமாய் இருந்தது, வித்தவுட் வாய்ட் என்று ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது. 2வது எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. 3வது இருளா இருந்தது. வேத புத்தகத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்க்கல என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். அப்பொழுது மத்தேயு 12:44 வாசித்து பார்க்கல என்றால், அதுல ஒரு காரியத்தை எழுதியிருக்காரு. ஒரு மனுஷனுக்குள்ளாக அசுத்தாவி இருந்ததாம். அது போன உடனே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஒழுங்கினமா இருந்ததாம். அவன் போன உடனே என்ன பண்ணா, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவனை சாதகமாக்கி அவனை ஒரு ஜோடிக்கப்பட்ட வீடாக அவன் மாறிட்டான். அப்போ எப்படி இருந்தது? முதல்ல அந்த சூழ்நிலைகள்லாம் ஒழுங்கின்மையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேகரை பிசாசு பிடிகள் இருக்கவங்கள பார்த்தார். ஒருத்தன் பார்த்தா இங்க ஜொல் ஊத்தி நிற்கிறான், ஒருத்தன் கீழே பட்டு துடிச்சுன்னு இருக்கிறான், ஒருத்தன் வந்து கல் எடுத்து அடிக்கிறான், இன்னொருத்தன் வந்து மாயாணத்துல வந்து தனியா உட்கார்ந்துருக்கான், வஸ்திரம் இல்லாதவனா இருக்கான். இவன் எல்லாம் ஒழுங்காவே எவனுமே இல்லை. இவன் எல்லாம் எப்படிலாம் இருந்தான்? ஒழுங்கின்மையா இருந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்தாமல் இல்லாமல் இருந்தால், தேவன் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஒழுங்கின்மையா இருக்கும். ஒரு சபை இயேசு கிறிஸ்து நாயனா இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்று லவோதிக்கேயா சபையை பற்றி வெளிப்படுத்தல் 3:17 சொல்லி இருக்கிறது. லவோதிக்கேயா சபை எப்படி இருந்ததா? அதை பார்த்து சொல்றாரு, நீ நிர்வாணமும் தரித்திரனும் குருடனுமாய் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்ற. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு பாருப்பான்னு சொல்ற. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒழுங்கின்மையா இருக்கிறது. 2வது எப்படி இருக்குது? வெறுமையாக இருக்கிறது. பிரசங்கி 2:11 வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? சாலமோன் ஞானி இப்படியா சொல்லுகிறான், நான் அநேக காரியங்களை பார்த்தேன், தண்ணி குடிச்சு பார்த்தேன், லிக்கர் சாப்பிட்டு பார்த்தேன், பெண்களை அனுபவித்தேன், பில்டிங்கை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை வைத்தேன், எல்லா கல்லையும் பார்த்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல திரும்பி பார்த்தானா. திரும்பி பார்த்தா எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் vanity and vexation of spirit என்று போட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் மாயையாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது. இதில் எந்த மனுஷன் இல்லை. யோனா 2:8 வாசித்து பாருங்கள். இதில் வேதம் என்ன சொல்லுகிறது? தனக்கு வருகிறதான கிருபைகளை போர்க்கடிக்கிறவன் அவனுக்கு வருகிறதான மாயான காரியங்களை நம்பி போகிறதுனால தான் இப்படி நடக்கிறதுன்னு சொல்லுகிறான். மாயான காரியங்களை நம்பி போகிறவன் தனக்கு வருகிற கிருபைகளை they that observe lying vanity despise their own mercies என்று ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கிறது. நீதிமொழியில் 23:5 பாருங்க. மாயான காரியங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு அது காணாத போயிடுமா. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. முதல்ல எப்படி இருக்கிறது சொன்னேன்? ஒழுங்கின்மையா இருக்குது. 2வது வெறுமை. 3வது எப்படி இருக்குதுன்னா இருளாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவன் இல்லாமல் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுடைய மக்கள் எல்லாம் இருளில் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஜீவன் வரவில்லை, அவளுக்குள்ளாக இயேசு வரவில்லை, அவளுக்குள்ளாக ஒளி இல்லாமல் இருந்தது. பாவம் செய்தான், பாவத்துக்காக தாம் மறிக்கிறது பதிலா ஆடு மறிச்சது, அவ்வளவுதான். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி 9:2 ஏசாயா 9:2 சொல்கிறான், இருளில் இருக்கிற ஜனங்கள் திரளான வெளிச்சத்தை அவள் கண்டார்கள் என்று சொல்கிறான். முதல்ல அதை வெளிச்சம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சிக்னல் கொடுக்கிறான். 2வது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது யோவான் 8:12 வாசித்து பாருங்கள். John chapter 8 and verse 12. இதுல வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்கிறார், நான் தான் ஒளி என்று சொல்கிறார். பின்பு மத்தேயு 5:14 வாசித்து பாருங்கள். Matthew chapter 5 and verse 14. இதுல வாசித்து பார்க்கிறீங்களா? இதுல என்ன சொல்லி இருக்கிறது? நீங்கள் தான் ஒளி என்று சொல்கிறார். எப்படிப்பா ஜீசஸ் ஒளி என்றாரு, நீங்க தான் ஒளினா என்ன? இந்த ஒளி நமக்குள்ளாக வரும்பொழுது நாமும் இயேசுவை போல மாறிவிடுகிறோம். சரி, 2வது வசனத்தில் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் மனித குலம் படைத்து விட்டார், அவள் எல்லாம் தேவனை மறந்து விட்டார்கள், அநேக உபாய தந்திரம் எல்லாம் தேடிக்கொண்டாங்க. அதனால் தேவன் போய் படுதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல அவர் மக்கள் மேலே அசைவாடி கொண்டிருந்தாராம். பறந்து காக்கிற பட்சியை போல அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி என்ன பண்ணி கொண்டிருந்தார்னா, 1 யோவான் 4:10 சொல்லுகிறது. 1 John chapter 4 and verse 10 இதில் சொல்லுகிறது, நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, நான் தான் உங்களை நேசிச்சேன்னு சொல்றார். யோவான் 15:16 வாசித்து பாருங்கள். அதில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது, ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கிறது. தேவ ஆவியானவர் அவன் மேல ஆசைவாடி கொண்டு இருக்கிறார். இப்படி ஆசைவாடி கொண்டு இருக்கும்போது நம்மை அவர் நேசித்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ இந்த மனுஷன்
இப்படிதமாக இருக்கிறான், இருளில் இருக்கிறான். அடுத்தது ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். என்ன செய்கிறார்னா, ஒரே வசனத்துல ரத்தன சுருக்கமாக பவுல் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பாருங்க. 2 Corinthians chapter 5 and verse 17. இதுல சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் என்ன பண்ணியா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். When a person is in Christ, he is a new creation. இப்போ இந்த இடத்துல 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் இருட்டாயிடும் இல்லையா? இருட்டாயிடுச்சின்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வேலை பண்ணாதான் அந்த இடத்துல வெளிச்சம் வரும், காரியங்கள் செய்ய முடியும். தேவனுக்கு அடுத்த காரியங்களோ ஒரு மீட்டிங் நடத்தினா கூட அந்த இருள் நம்ம போனாதான் காரியம் செய்யும். இதுதான் தேவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணிடுறாரா? புதிதாக மாற்றி விடுகிறார். சரி, என்னென்ன காரியங்களை புதிதாக மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் கடகடன் பார்த்து போக போறோம் இல்லையா? 3வது வசனம். முதலாவதாக அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. பாருங்க, வெளிச்சமும் இருளும் டயகனலி ஆப்போசிட். நான் இந்த இடம் இருளா இருக்கிறது, இது சுவிட்ச் போட்டா வெளிச்சம் வருகிறது. இது இருள்ல இருந்து நான் வர வைக்கல வெளிச்சத்தை. ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு இல்யூமினேட்டிங் எனர்ஜியாக மாற்றி அதுல எரிய வைக்கிறேன். ஆனால் தேவன் என்ன பண்ணாராம்? இருளில் இருக்கிறது என்ன பண்ணாராம்? வெளிச்சத்திலே வர பண்ணாராம். இதை பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4:6 இப்படியா சொல்லுகிறான். ரொம்ப கிளியரா சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாட்டி பாருங்க, வீட்டில் சென்று 6-7 வசனங்கள். 2 Corinthians chapter 4 verses 6 and 7. தேவனுடைய இயேசுடைய முகத்தில் இருக்கிறதான ஒளி என்னுடைய இருதயத்திலே பிரகாசித்தது. இந்த பிரகாசமான ஒளியை நான் மட்பாண்டத்திலே வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான். I'm having this light in an earthen vessel என்று சொல்லி இருக்கிறான். அந்த ஒளி எங்க பண்ணிச்சான்? இது எதை சொல்றான்னா, ஒரு நாள் என்ன பண்ணா, அவன் தமஸ்குவின் பாதையில பளிச்சின ஒரு ஒளி அடிச்சது. அதை தான் அவன் சொல்றான். ஒரே நிமிஷத்துல என்னுடையக்குள்ளாக ஒளி வந்தது, அது என்னுடைய எர்த்தன் வெசலுக்குள்ளாக போய் வந்து உள்ள தங்கிடுச்சு என்று சொல்கிறான். உடனே என்ன சொல்றான்? ஒளி வந்த உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், என்ன ஆண்டவரே நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறான். உடனே என்ன சொல்றார்? தேவன் அநேக காரியங்களை சொல்றார். என்னென்ன காரியங்களை தேவன் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். முதலாவதாக அடுத்த வசனத்துக்கு போயிட்டோம். 3வது வசனத்துல என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அடுத்தது என்ன பண்ணார்னா, வெளிச்சத்தையும் இரவையும் பிரித்தார் என்று 4வது வசனம் சொல்லுகிறது. நீங்க உங்க பைபிள்ல பார்த்துக்கோங்க. வெளிச்சத்தையும் இருளையும் வேற வேறையா பிரிச்சாராம். சும்மா உட்காந்து ரிலாக்ஸா கேளுங்க, இல்லாதவங்க கூட நல்லா எளிதா புரிகிற மாதிரி மெதுவா பேசுறேன் நான் இன்னைக்கு. வெளிச்சத்தையும் இருளை வெளியே பிரிச்சார். அதாவது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து 16 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, விக்கிரகத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எல்லா காரியங்களும் பிரிச்சு விடுறான். முதலாவது ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தா என்ன பண்ணும்? அவன் என்ன பண்ணும்? இருக்கிற இடத்த விட்டு போகணும். அது போனாதான் நம்முடைய வாழ்க்கையிலே விடிவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 1:1-2 எப்படி சொல்லுகிறான்? Psalms chapter 1 verses 1 and 2. துன்மார்க்கர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், பரியாசக்காரர் இருக்க மாட்டேன், கர்த்தருடைய வேதத்துல பிரியாணி தனியா நான் கண்டு நான் வந்துகிறேன்னு சொல்லுகிறான். கிதியோன் 30,000 பேரை கூட்டு போனான். அவர் சொல்ற 2ஆ பிரிப்பா, இல்ல 29,700 வீட்டுக்கு அனுப்பு, இல்ல 300 பேர் நான் எனக்கு செலக்ட் பண்ணுன்ற. அப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை வர சொல்றாரு. 2வது என்ன பண்றாரு? வெளிச்சத்தையும் இருளையும் பிரிச்சிடுறாரு என்று பார்க்கிறோம். சரி, வேகமாக செல்கிறோம். செகண்ட், அது இதோட முதலாவது நாள் முடிந்து விட்டது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், be not conformed to the world but be transformed by the renewing of the mind என்று சொல்கிறான். இந்த உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிய மறுரூபம் பண்ணணும்னு சொல்றான். 2வது நாள் verses 6 and 7 நீங்க அப்படியே பார்த்துட்டு வாங்க. 6வது வசனம் 7வது வசனம். 2வது நாள் என்ன பண்ணாரு? ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்துக்கும் கீழே ஜலத்துக்கும் ஒரு பிரிவு உண்டாக்கினார். ஆண்டவர் என்ன பண்றாரு? மேலே ஜலம் இருக்குது, கீழே ஜலம் இருக்கு, 2 ஜலத்தை இது பண்றாரு. இது தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செய்யறாரு? கீழே இருக்கிற ஜலம் எதை குறிக்கிறது என்றால், மத்தேயு 3:6 வாசித்து பாருங்க. Matthew chapter 3 and verse 6. இதுல என்ன சொல்லுகிறாரு? நீங்க போய் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 6:4-5 வாசித்து பாருங்க. ரோமன் சாப்டர் 6 verses 4 and 5. இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு செத்து இயேசுவுக்கென்று நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் சொல்லுகிறான். அப்போ மேல இருக்கிற ஜலத்தையும் கீழே இருக்கிற ஜலத்தையும் 2ஆ பிரிச்சுட்டாரு. கீழே இருக்கிற ஜலம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம் இருக்குது. மேலே இருக்கிற ஜலம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீதியின் சூரியன் உதிக்கிறார். இந்த தண்ணீர் திவலைகள் எல்லாம் மேலே போகிறது.
தேவன் அங்கிருந்து அனுகிரகம் பண்ணுகிறார், நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை திறக்கிறார். அங்கிருந்து மேலே இருந்து பின்மாரியாக நம்ம மேல அபிஷேகமாக நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ரைட். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல இருக்கிற ஜலம் ஞானஸ்தானம், மேல இருக்கிற ஜலம் என்ன பண்ணுது, என்னத்து குறிக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38 வாசித்து பாருங்கள் வீட்டில் சென்று. Acts of the Apostles chapter 2 and verse 38. இதில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்கள் உள்ளத்திலே குத்தப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். அவரின் மேல் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி இருக்கிறது. 2வது நாள் முடிஞ்சு போச்சு. சீக்கிரமா முடிச்சிடலாமா? சரி, 3வது நாளுக்கு போறோம். வானத்தில் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை உண்டாக்கவும் தேவன் விரும்பினார். வானத்தில் இருக்கிற ஜலம் ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு என்ன பிரிக்கிறாரு, ஜலம்னு பிரிக்கிறாரு. இன்னொன்னு என்ன பண்றாரு, வெட்டாந்தரைன்னு பிரிக்கிறாரு. வெட்டாந்தரை எதுக்கு வேணும்னு சொன்னா, மத்தேயு 16:18 வாசித்து பாருங்க. இதுல மேத்யூ சாப்டர் 16 and verse 18. இதுல என்ன சொல்லுகிறது என்றால், என்னுடைய சபை எதுல மேல கட்டுவேன், இந்த கல்மலையில் மேல கட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்குதான் வெட்டாந்தரை தேவை. சபைன்னு சொல்லப்படும் பொழுது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், அது சபை இல்லை, அது டினாமினேஷன். ஆலயம் என்ன, ஆலயம் பில்டிங் இல்லை, நான் தான் ஆலயம் இல்லையா. ஆனா இந்த சபைன்னு சொல்லும் போது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், எக்லீஷியா இந்த வார்த்தையிலிருந்து சபைன்னு வார்த்தை வந்திருக்குது. எக்லீஷியா, எக்லீஷியானா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இருந்து தேவன் என்ன பண்றாரு, சபையை உண்டாருகிறார். அதுக்கு என்ன பண்ண தேவை, வெட்டாந்தரை தேவையா இருக்கிறது. அடுத்தது 12வது வருஷத்துக்குள்ள அப்படியே திரும்பி பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இதுல அடுத்தது என்ன சொல்றாரு, கனி கொடுக்கிறதற்கு இந்த சபை தேவையா இருக்கிறது. எப்ப கனி கொடுக்க முடியும்? தாவீது ராஜா சொல்லுகிறான், சங்கீதம் 122:1 Psalms 122:1, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்பது வாஞ்சியா இருந்தேன்னு சொல்லுகிறான். சங்கீதம் 27:4 சொல்லுகிறான், அந்த இடத்துல இருக்கிற அதை தேவனுடைய பாதத்தில் இருக்கிற ஒன்றே நாடு என்று சொல்லுகிறான். சங்கீதம் 84 பார்க்கும்போது, நான் அந்த 1000 நாட்களை பார்க்கலாம், ஒரு நாள் அங்கேயே போய் உட்கார்ந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றான். இப்படி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், கனி கொடுக்கிறவர்களாக மாறி விடுகிறோம். அப்போ தேவன் இந்த வெட்டாந்தரையும் இந்த தண்ணியும் தனித்தனியாக பிரிச்ச போது நம்ம இன்னொரு ஸ்டெப்பு, இந்த இருளில் இருக்க மனுஷன் வரான், அவனுடைய வெறுமை போச்சு, அது எல்லாம் போச்சு. அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். இப்போ என்ன பண்றான், சபைக்கு போறான். அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், கனி கொடுக்கிறவனாக இருக்கிறான். சரி, 4வது நாளுக்கு நாம் கடந்து போகிறோம். ஆகாயத்திலே சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொன்னால், ஆங்கிலத்திலே ஃபர்மமெண்ட் என்று சொல்லி இருக்கிறது. ஃபர்மமெண்ட் என்றால் பிரகாசிக்கின்ற காரியங்கள், அதுதான். சரி, இந்த ஃபர்மமெண்ட் உண்டாகக்கூடாது என்று சொன்னார். என்னென்ன ஃபர்மமெண்ட்? உதாரணமாக சந்திரன். சந்திரன் மனைவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. இட் இஸ் ஃபார் தி பிரைட் இல்லையா. உன்னத பாட்டு 6:10 வாசித்து பாருங்கள். சாங் ஆஃப் தி சாலமன் 6 and verse 10. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த மனைவாட்டி சந்திரனை போல அழகு இருக்கிறாளாம். இவளுக்கு வெளிச்சம் கிடையாது, சூரியன் பிரகாசமா இருக்கிறது. அந்த ஒளி இவன் மேல பட்டு அந்த ஒளி எங்க வருது, பூமிக்கு வருகிறது. அப்ப நான் சந்திரன் மாதிரி இருக்கேன்னா என்ன பண்ணணும்னா, சூரியனுக்கு ஒளியை வாங்கி அந்த ஒளியை என்ன பண்ணணும், இருளில் உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு நான் கொடுக்கணும். அதுதான் சந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:37 வாசித்து பாருங்கள். Psalm 89:37. இதுல வேதம் என்ன சொல்லுகிறது, மூன் இஸ் a faithful witness என்று சொல்லி இருக்கிறது. உண்மையாக இருக்கிற விசுவாசி என்ன பண்ணா, அவ உண்மையான இருக்கிறதான சாட்சி கொடுக்கிற விசுவாசி சந்திரனை போல இருக்கிறாளாம். இன்னொன்னு எப்படி நம்மள கோமமெண்டா படிச்சானா, தானியேல் 12:3 வாசித்து பாருங்க. இதுல வேதம் என்ன சொல்லுகிறது, அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நட்சத்திரங்களை போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று வேதத்தை சொல்லி இருக்கிறது. சரி, இவங்கள என்ன பண்ணிட்டாரு, சந்திரனா சூரியனா படைச்சிட்டாரு. இதுக்கு முன்னால ஒரு காட்டு சொல்லிடுறேன். வெளியில ஒரு லைட் இருக்குது, பெரிய சோடியம் வேப்பர் லேம்ப். அதே மாதிரி நம்ம கீழே கூட நிறைய நட்சத்திரங்களை வச்சிருக்கலாம், சந்திரனை வச்சிருக்கலாம். அப்படி வைக்கல, இவளெல்லாம் ஆகாயத்திலே பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னா, இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், இந்த பூமி, இந்த வானம் எல்லாம் ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில சூரியனை சுத்தி ஓடுது. இயேசு தேவன் தான் நீதியின் சூரியன். அவரை சுத்தி அவருடைய மனைவாட்டிகள், சாட்சி கொடுக்கிறவங்க எல்லாருமே, பூமி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், சுத்திக்கிட்டு அங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம இங்க கட்டி தொங்க விட்டுருப்பாரு நட்சத்திரங்களை, நம்ம கிறிஸ்துமஸ் ஸ்டார் கட்டுற மாதிரி. இல்ல அவர் சொன்னார், இல்லையா, அங்க இருந்து அவங்க என்ன பண்ணணும்,
இந்த இடத்துல அவர்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நம்மை வைத்திருக்கிறார் என்று வேட்டிலே சொல்லி இருக்கிறது. இவங்கள ஒரு சில காரியங்கள் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. இந்த நட்சத்திரங்கள், நீங்க நான் தான் நட்சத்திரங்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்கள நட்சத்திரங்கள். ஒரு நாள் ஒரு ஸ்டார் அப்படியே இருந்துட்டு இருந்து அப்படியே மங்கி அணிஞ்சிருச்சு. அடுத்து சொன்னாரு, ஒரு நல்ல பிரகாசமா ஜொலிச்சு கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படியே வியாதிப்பட்டு இறந்துருவான் அப்படின்னு சொன்னார். அவனுடைய பேர் சொன்னார். அப்போ நட்சத்திரங்கள் சொல்லும் போது அநேகரை நீதிக்கு உட்பட்ட நட்சத்திரமா இருக்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து நான் என்னுடைய முகம் சந்திரனை போல பிரகாசிக்கும் பொழுது நான் தேவனுக்கு எப்படி இருப்பேனா, முதலாவதாக அடையாளமாக இருப்பேன். முதல் 14வது வசனத்துல பாருங்க, அடையாளமாக அதை வைத்தார். என்ன அடையாளம்? ஏசாயா சொல்லுகிறான் 8:18, ஐசாயா chapter 8 and verse 18, இதுல என்ன சொல்லுகிறான்? I am as a sign and I and my family will be a sign and wonder ன்னு சொல்லுகிறான். நானும் என்னுடைய வீட்டாரும் என்ன பண்ணுவோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம்னு சொல்றான். வேற என்ன அடையாளம் சொன்னார் தேவன்? மார்க்கு 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதுல கடைசி 16ல இருந்து 20 வரைக்கும் விசுவாசிக்கிறவர்களாக இருந்த அடையாளங்கள் அவனை, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அநேக காரணங்கள் சொல்றாரு. அந்நிய பாஷையை பேசுவாங்க, அவங்க சர்ப்பத்தை எடுப்பாங்க. எனவே உங்களை சந்திரன் சூரியனாக படைச்சாங்க, வச்சது மட்டும் இல்ல, நீங்க முதல்ல எப்படி இருக்கணும்? அடையாளங்களாக இருக்கணும். ஃபாலோ பண்றீங்களா? ஹலோ, ரைட், ஓகே. நீங்கள் சாட்சியா இருக்கணும். இரண்டாவதாக என்ன சொன்னா, காலங்களை குறிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இது 14வது வசனத்திலே வருது பாருங்க. இது காலத்தை குறிக்கிறதுக்காக வச்சார். காலத்தை குறிக்கிறதுனா என்ன? டு டிஸ்ப்ளே த டைம்ஸ் என்று போட்டிருக்கிறது. காலத்தை குறிக்கிறதா என்ன? இது என்ன காலம்? கடைசி காலம். எப்படி கடைசி காலம் சொல்றீங்க பிரதர்? மத்தேயு 24:32 வாசித்து பாருங்க. இதுல என்ன சொல்லி இருக்கிறது? கடைசி காலங்களிலே அத்திமரம் துளிர்விடும். அது எதை குறிக்கிறதுனா, இஸ்ரவேல் தேசம் புதிதாக வரும், அப்பொழுது நான் வாசலுக்கு கீழே கிட்ட நான் வந்துட்டேன் சொல்றாரு. இது கடைசி காலம். முதலாவது நீ அடையாளமா அற்புதமா இருக்கணும். இரண்டாவது நீ என்னத்தை குறிக்கணும்? காலத்தை குறிக்கிறவனா இருக்கணும். அடுத்தது மூன்றாவதாக 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே இதுல நீ பிரகாசிக்கிறவளாக மாற வேண்டும். எப்படி மாறணும்? பிரகாசிக்கிறவளாக நீ மாற வேண்டும். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கலா இருக்கணும். எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது, பூமியும் ஜனங்களையும் காடும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நீ பிரகாசிக்கிறவனாக மாற வேண்டும். மரித்தோரிலிருந்து எழுந்திரி, அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இந்த 4வது நாளிலே அவர் என்ன பண்ணாரு? நம்மளை அற்புதங்களாக படைத்தார், அடையாளங்களாக படைத்தார், காலங்களை குறிக்கிறதுக்கு படைத்தார். அடுத்தது பிரகாசிக்கிறவர்களாக நம்மை படைத்தார். சரி, அடுத்தபடி 5வது நாளைக்கு போயிடுவோம். verse 20 அப்படியே பார்த்துட்டு வாங்க. இவர்கள் 20வது வசனத்திலே முதல்ல என்ன சொல்லுகிறது? அவர் மச்சங்களை படைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. என்ன பண்ணாரு? மச்சங்களை படைத்தார். மச்சம் என்று சொல்லப்படுவது மீன் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நாம் மச்சங்களை பிடிக்கிறவளாக அல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற வேண்டும். மத்தேயு 4:19, Matthew chapter 4 and verse 19. இதுல வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம எதுக்கு படிச்சார்னா, மச்சங்களை இல்ல, மனுஷனை பிடிக்கிறவளாக அவர் படைத்தார். அடுத்தது என்ன படைச்சார்னா, 21வது வசனத்துல பறவைகளை படைத்தார். இந்த பறவைகளை குறித்து சொல்லும் பொழுது தமிழ் இங்கிலீஷ்ல அப்படி போல, தமிழ்ல நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு பறவைகள், காட்டு பறவைகள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஒரு டொமஸ்டிகேட்டட் பேர்டை எடுத்துக்குவோம். உதாரணமாக புறா எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், கண்மலை வெடிப்புகளிலே தங்குகிற என்னுடைய புறாவே என்று சொல்லி மனவாட்டியை சொல்றார். ஏன் புறாவை சொல்றாருன்னா, புறாவுக்கு நிறைய குணாதிசயம் இருக்குது. ஒண்ணு, அது எப்பவுமே கத்தின்னு இருக்கும். அது எப்பவுமே ஜெபிக்கிறத அது குறிக்கிறது. அதோடைய கண்களிலே எப்பொழுதும் தண்ணீர் படுற மாதிரி இருக்கும். அது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு அது அடையாளம். அதோடைய இறகுகள், அதோடைய சிறகுகள் பொன் வெள்ளி போன்று இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறான் சங்கீதம் 68:13. அது வெள்ளின்றது பரிசுத்தம், கோல்டுன்றது ராயல்டி இல்லையா? Psalm 68:13. அப்போ புறாவை ஒரு டொமஸ்டிகேட்டட் பேர்டா வைக்கலாம். சரி, அன்டொமஸ்டிகேட்டட் வேற எது வைக்கலாம்? கழுகு வைக்கலாம்னு வைத்துக் கொள்ளுங்கள். கழுகு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கழுகு என்ன பண்ணுது? கர்த்தருக்கு காத்திருக்கவர்கள் 40:31 எப்படி ஆகுறாங்க? கழுகுகளை போல செட்டையில இருக்கு பறக்கிறாங்க. சரி, 5வது நாள் முடிஞ்சு போச்சு.
சீக்கிரம் முடிங்க பிரதர், இன்னும் ஒரு நாள் இருக்குது. இல்லை, இது முடிச்சோடனே 3வது அதிகாரம் எடுக்க போகிறேன். ஆனால் கரெக்டாக முடிச்சிடுறேன் டைம் பங்க. சரி, 6வது நாளுக்கு போயிடலாம். 6வது நாள் verse 24, அதில் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் படைத்தார். நாட்டு மிருகங்களுக்கு ஒரு அடையாளம் வந்து ஆடு சொல்லலாம், செம்மறி ஆடு இல்லையா? செம்மறி ஆடுக்கு என்ன குணாதிசயம்? அது ஒரு ஷெப்பர்ட் இருக்குது, ஷெப்பர்ட் தேவை. தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வாய் திறக்காத ஒரு பூச்சி மாதிரி இருந்தார். அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் இல்லையா? அந்த ஆடு டொமஸ்டிகேட்டட் பேர்ட். அன்டொமஸ்டிகேட்டட் பேர்ட்ல யாருக்கு சொல்லலாம்? சிங்கம் வைக்கலாம். 1 பேதுரு 5:8 வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய எதிரான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். ஸோ இந்த காரியங்களெல்லாம் படைச்சு வச்சு இதன் மூலமாக தேவன் எதை பார்த்தாலும் ஒரு parallel he wants to draw with a person who have been in darkness and gradually coming into light for his glory. இல்லையா? சரி, பண்ணி இதெல்லாம் முடிச்ச பிறகு தேவன் என்ன செய்தாராம்? மனிதனை படைத்தார். 26, 27 வசனங்கள். மனிதனை படைத்தார். ஒரு சாலமன் ராஜா ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றாரு? மனுஷனை தேவன் செம்மையானவர்களை தான் படைத்தார். ஆனால் அவன் என்ன பண்ண? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எதற்காக மனுஷனை படைத்தார்னா, ஃபர்ஸ்டாவது அவனை தன்னுடைய சாயலாக படைத்தார். எதுக்கு படைத்தார்? தன்னுடைய சாயலாக படைத்தார். தேவனுடைய சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயல் என்ன? ஒன்று, அவருக்கு 9 வரங்கள் இருந்தது, 9 கனிகள் இருந்தது. 9 வரங்கள் இருக்கும் பொழுது தேவனை போல வல்லமையாக நீ ஊழியம் செய்ய முடியும். 9 கனிகள் இருக்கும் பொழுது உன்னை காண்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். அதுதான் தேவனுடைய சாயல். இந்த சாயலை ஆதாம் இழந்து விட்டான். பவுல் சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 3:18, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாயலாக மாறி இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சேரும்போது நம்ம முழுசும் அவர் சாயலாக மாறிடுவோன்றான். அதற்கான முயற்சி செய்வோம். இதுதான் தேவனுடைய சாயலை குறிக்கிறது. அடுத்தது எதற்காக படித்தார் என்று சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவனுடைய சாயல் சொன்ன. 2வதாக ஆழக்கடவீர்கள் என்று போடு இருக்குது. ஆழக்கடவீர்கள், born to rule. தேவன் அநேக அதிகாரிகளை கொடுத்து இந்த காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் ஆள்டான்னு சொன்னா எல்லாத்தையும் ஒரே நாள் எடுத்து போய் சாத்தான் கையில கீழே கொடுத்துட்டான். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த உலகத்திலே வரும்பொழுது அதை என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பிடுங்கி நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொன்னார்? சீசனை பார்த்து, இனிமேல் உனக்கு நீ சர்ப்பத்தையும் தேளும் மிதிக்கிறதுக்கு உனக்கே சொல்லிடுறேன், என்கிட்ட சொல்லி நான் என்ன மிதிக்க சொல்லாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் ஆழக்கடவர்களான்னு பார்த்தார். அந்த நாட்கள்ல அவன் ஆதாம் இழந்து போன காரியங்களை அது பேரலா இருக்கிற மனுஷங்கிட்ட என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். 3வது என்ன பண்ணாரு? இந்த மனுஷன் மல்டிப்ளை ஆகும்னு சொன்னார். இந்த மனுஷன் மல்டிப்ளை ஆன பலுகி பெருங்கள் என்று சொன்னார். யாபேஸ் சொல்லுகிறான் 1 நாளாகமம் 4:10, ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குன்னு சொல்றான். அநேக சபைகளை பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கு, சபை வளர்றதே இல்லை. ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 1:8, Acts of the Apostles chapter 1 and verse 8, இதுல வேதம் சொல்லுகிறார், "He'll be signs and wonders to the entire kingdom of God" என்றாரு. கடைசி பூமியில கடைசி பரியந்தம் என்ன பண்ணுவ? எனக்கு நீ சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். இப்படியாக அநேக காரியங்களை சொல்லிவிட்டு உனக்கு சொல்றாரு, நீ தேவ சாயலா இருக்கணும். 2வது நீ ஆள வேண்டும். இன்னொன்னு நீ என்ன பண்ணும்? பலுகி பெற வேண்டும். இப்படியா செய்து விட்டு 7வது நாள்ல அவர் என்ன பண்ணாராம்? ஓய்ந்து இருந்தார். சரி, இந்த ஓய்ந்து இருந்தார்ன்ற பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லிடுறாரு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டத்துக்கு திருப்போம். தேவன் இயேசு கிறிஸ்து ஓய்ந்து இருந்தார். அவர் 6 நாள், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஓய்ந்து இருந்தால நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு, அதனால தான் சொல்றேன். 6 நாட்கள் அவர் வேலை செய்து 7வது நாள் அவர் ஓய்ந்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஓய்ந்து இருக்கிறதுனால எல்லா காரணம் செய்து முடிச்சிட்டால நம்ம என்ன பண்றோம்? முதல் நாள்ல ஓய்ந்து இருக்கோம் இல்லையா? சண்டே என்ன பண்றோம்? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? சீரியல் பாக்குறீங்களா? அன்னைக்கு தான் சார் பிரதர் சீரியல்லாம் இப்ப நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓய்ந்து இருக்கிறோம். ஓய்ந்து இருக்கிறதுனால என்னன்னாக்கா, தேவன் முதலாக பைபிள்ல பரிசுத்தம் இந்த வேர்டு ஓய்வு நாள்ல தான் வருதுன்னு சொல்றாரு. ஓய்வு நாளிலே ஓய்வு எடுத்து அதை என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்குனாரு. நீங்க ஆலயத்துல போறதுனால அன்னைக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு பேட்டரி என்ன பண்ணுது? சார்ஜ் ஆகுது. ஒரு நாள் சொன்னேன், ஒருத்தருக்கு ஜோம் பண்ணுன்னு சொன்னா, நான் சொன்னேன் சண்டே நைட் வாங்க. ஏன் பிரதர் மீது நாள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அப்படிலப்பா நீ கொஞ்சம் பேட்டரி சார்ஜா இருக்கும், நமக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இல்லையா, நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுறது என்ன பண்றாரு? சொல்றாரு, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே பரிசுத்தம் பண்றாரு. சரி,
இந்த ஓய்வு என்று சொல்வது இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இஸ்ரேல் புத்திரர்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை எடுத்துட்டு போய் என்ன சொன்னாரு, உங்களுக்கு என்ன பண்றேன், பாலும் தேனும் ஓடுற ஒரு இடத்துல இளைப்பாறுதலா தரேன்னு சொன்னாரு. ஆனா அந்த இளைப்பாறுதலாம் பெற்றுக்கொள்ளலை. ஏன்னா வழியெல்லாம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க. நான் வெங்காயத்தை பார்த்தேன், வெண்டு பொண்ணு விட்டேன், மச்சங்களை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் எவனும் உருப்படியா போய் சேரல. அப்போ சங்கீதம் 95:11 வாசித்து பாருங்க. Psalm 95 and verse 11. இதுல என்ன சொல்றாருன்னா தாவீது ராஜா இந்த இந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து தேவன் சொன்னாராம், என்னுடைய இளைப்பாறுதலை இவங்க பிரவேசிப்பதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக சொன்னவர் இயேசு கிறிஸ்து வந்த போய் சொல்லுகிறார், வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சோ நமக்கு இளைப்பாறுதல் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஓய்வு வருகிறது. நம்பர் 1. நம்பர் 2 எப்படி சொல்லுகிறது என்றால், நான் முதல் சொன்னது மத்தேயு 11:28, Matthew chapter 11 and verse 28. ரெண்டாவது Isaiah chapter 28 and verse 11, ஏசாயா 28:11. இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, பரியாச உதடுகளோடு நான் உங்களை பேசுவேன், இதுவே இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற இளைப்பாறுதல் என்று சொல்கிறார். இது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு இன்னொரு நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாராம். எபேசியர் 4:9, மன்னிக்க வேண்டிய எபிரேயர் 4:9, Hebrews chapter 4 and verse 9. இதில் சொல்லி இருக்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலும் காலம் இனி வருகிறதாக இருக்குது என்று சொல்கிறார். அதே போல வெளிப்படுத்தல் 14:13 வாசித்து பாருங்க. Revelation chapter 14 and verse 13. இதுல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அது மட்டும் நல்லா சொல்றீங்களா? எல்லா சாவலும் சொல்றாங்க இல்லையா? சரி, நல்லதா போய் சேர்ந்தாரை, ரெஸ்ட் இன் பீஸ். சரி, எனவே இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா என்ன பண்ணாரு ஆண்டவர்? என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. சரி, இது இவ்வளவு வரைக்கும் சொன்னது என்னன்னா இன்ட்ரடக்ஷன். என்ன பிரதர், எப்போ மெசேஜ் போவீங்கன்னு கேட்குறீங்களா? சரி, டைம் இருக்குது, 5:15 முடிச்சுடுவேன். சரி, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன். ஏன்னா இன்னைக்கு டாபிக் பாரடைஸ் லாஸ்ட் அண்ட் ரீகெயின் இல்லையா? தேவன் மனிதன் பாவம் செய்த பொழுது இந்த ஏதேன் தோட்டத்தை மேலே அப்படியே எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க மக்கள். பைபிள்ல அப்படி சொல்லலை, ஆனா அப்படி இருக்கிறதாக வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 2:9 வெளிப்படுத்தல் 2:7 நீங்க பார்த்தீங்கன்னா, 2 இடத்துலையும் இந்த இந்த இது பற்றி சொல்லுகிறது. இந்த பரதீசு மேலே எடுத்து போயிட்ட மாதிரி அந்த பரிசுத்தாவினர் சொல்றாரு. அந்த பரதீசுக்கு நடுவில் இருக்கிறதான அந்த மத்திய அந்த சாகாம ஜீவ விருட்சம் சொல்றாரு. அதே இது ஆதியாகமம் சொல்லியிருக்கு. சரி, அதை பற்றி விட்டுருவோம் நம்ம. தேவன் ஒரே ஒரு காரியத்தை என்ன சொன்னார்னா, ஏற்கனவே இந்த லூசிஃபர் வந்தான், இவன் தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னா, ஏசாயா 14:12-14 வரை வாசித்து பாருங்கள். ஐசாயா chapter 14 verses 12-14. இது எப்ப நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 1:1க்கும் 1:2க்கும் நடுவில் நடந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்க, விட்டுருந்தா கூட. இது எப்ப நடந்திருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், நடுவில் 2வது வருஷத்துக்கு நடுவில் இவன் இன்னலை போல விழுந்திருக்கணும். அப்படிதான் தேவனுடைய வல்லவர்கள் சொல்கிறார்கள். அதை குறித்து நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். ஸோ அவன் இப்போ என்ன சொன்னாரு, மனுஷன் இந்த மாதிரி ஜீவ விருட்சத்தை தின்னுபிட்டு நம்ம மேலே ஆண்டவரே கூட பகுதியில் குடிச்சான வேலையில நான் அப்படியே வரேன், உங்க பக்கத்தில் சிங்காசனில் உட்காரன்னு சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு கட்டில் கொடுத்தாரு, இதை மட்டும் சாப்பிடாதப்பா என்று சொன்னார். ஆனா மனுஷன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். Genesis chapter 3 verses 3-6. யாராவது எடுத்து தமிழ்ல வாசிங்களேன் சத்தமா தயவு செய்து. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4, 5, 3, 4, 5, 6 வசனம். நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னான் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாகவில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சரி, பாருங்க, இதுல ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஊழியக்காரன் எந்த மனுஷனும் கிறிஸ்தவனா இருந்தாலும் டிபேட் பண்றான் பாருங்க, அவன் சேரவே மாட்டான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பிராட் ஸ்டேட்மெண்ட் எல்லாரையும் தனியா சொல்லல. ஏன்னா தேவன் என்ன சொன்னார், யோசுவா 1:5 யோசுவாட்ட சொல்றாரு, நீ தேவனுடைய கர்த்தத்துக்கு கவனமாய் கேட்டு அதன்படியே நீ செய்வாய் என்றால் உன்னை நான் ஆசீர்வாதம் சொல்றாரு. இதுதான் முக்கியமான காரியம். உதாரணமாக 2 உதாரணம் சொல்றேன். யாத்திராகமம் 14:13 வாசி பாருங்க. Exodus chapter 14 and verse 13.
இதுல இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா மோசேகிட்ட? நாங்க இந்த சுதந்திர சமத்துல இங்க மாட்டிட்டு இருக்கோம், நாங்க எங்களை விட்டு விடும், நாங்க அங்கேயே இருக்கிறோம்னு சொல்லி நாங்க ஏத்திலே சொன்னோம் அல்லவான்றாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க இந்த டிபேட்டை? அங்கேயே வாயா பலி செலுத்த போலான்னு சொன்னா இங்கே இருந்துடுறப்பா, நாங்க நல்லா இங்க மச்சம்லாம் கிடைக்குது, ரேஷன் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க சொல்லிப்பான் போது. அதே மாதிரி யோனா 4:2 வாசித்து பாருங்க. ஜோனா சாப்டர் 4 அது சொல்றான், நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஜீசஸ் என்ன போய் நினிவால பேச சொல்லி, ஆண்டவரே அப்பவுமே நான் சொல்லியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அந்த நாட்டை அழிக்க மாட்டீங்க. எவன் டிபேட் பண்றானோ அவன் என்ன பண்ணுவான்? சரி, ஆதாமும் எவனும் சிருஷ்டித்தாரு, இவன் என்ன பண்றான்? டிபேட் பண்றது ஒருத்தர் வந்திருக்கிறாரு லூசிபர், அவர்கிட்ட போய் இந்த அம்மா வாயை கொடுக்குறாங்க. அவன் சுத்தி வலிச்சு இப்படி வரான், சொல்றான் எல்லாமே நீங்க சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரானாக்கா இவன் சொல்றான் இல்ல பாருங்க இது மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இந்த கட்டளை கொடுக்கும்போது ஏவாள் உண்டாக்கப்படவில்லை. வீட்டுல சேர்ந்து வாசித்து பாருங்க, ஏவாள் உண்டாக்கப்படல. ஆனா ஆதாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க, இது பாருமா அதை மட்டும் நீ சாப்பிடாத, ஜீசஸ் சொல்லிட்டுக்கிறாரு, அதை நான் பிரிச்சு சாப்பிட போறேன்னு. அதான் கிளீனா சொல்றான். அப்போ அவன் சொல்றான் நீங்க சாகவே மாட்டேங்கிறான், இவன் சொல்றான் செத்து போடுவேன் அப்படின்றான். இல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் எடுத்து பறித்து சாப்பிட்டு என்ன பண்றான்? கணவனுக்கு கொடுக்கிறார். பாரடைஸ் லாஸ்ட். அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. அவதான் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு? வராரு, வந்த உடனே நிர்வாணிகளா இருக்காங்க, இவங்க அத்தியலை வச்சு தச்சுட்டு அவங்க நிர்வாணத்தை மூடிட்டு இருக்காங்க. அந்த காலத்தை நான் சிறுவனா இருக்கும்போது தையல் இலைன்னு இருக்கும், உங்களுக்கு தெரியாதா? ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? தையல் இலை தொன்னை இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சரி, இதெல்லாம் டிஸ்போசபிள் கப் சாசர் இல்லையா? அதான் உங்களுக்கு தெரியுது, ரைட்? இந்த தையல் இலையில போட்டா என்ன ஆகும்? நிர்வாணம் இதை கொஞ்ச நாட்டில் காஞ்சி அது என்ன பண்ண விழுந்துரும். அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆட்டை அடித்து, ஆட்டை தான் அடிச்சிருக்காங்க, ஏன்னா மாட்டையோ பைசனையோ போட்டிருக்க முடியாது, ஆட்டை அடிச்சு அவங்களை என்ன பண்றாரு? நிர்வாணத்தை போடுறாரு. அது என்ன குறிக்கிறது என்றால், அது தேவன் ஒரு பலியை செலுத்த வேண்டும், அது நிமித்தமாக அவருடைய பாவங்கள் சாபங்கள் நிர்வாணங்கள் எல்லா விதமான கோணங்களையும் அவங்களெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்றாரு? ஒரு ஆட்டை அடிச்சுட்டு இனிமேல் விட்டுருவாரு போல் இருக்குன்னு நினைச்சாரு. அவர் சொன்னாரு அதான்பா வழி, வெளியே போயிடுன்ட்டார். வெளியே அமிச்சிட்டாரு. வெளியே என்ன பண்ணாரு? அவரு சிடோரி பட்டத்தில் இருக்கிற என்ன பண்ணிட்டாரு? வாசல்ல வைத்துட்டாரு. இது நான் சொல்ற காரியங்கள் 3வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள்ல இருக்குது. வீட்டில் சேர்ந்து வாசித்து பார்த்துங்க, சரியா? சரி, இந்த 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 ஏதேன் தோட்டத்தினுடைய கிழக்கு வாசல் மூடப்பட்டதாக இருக்கிறதாக எசேக்கியேல் 44:1-2 சொல்லுகிறது. ஜெகோவா ஷம்மாவை பற்றி சொல்றான் எசேக்கியேல். அப்போ அந்த கிழக்கு வாசல் மூடி இருக்கிறது. யார் அது வழியா வர்றான்னா அதனுடைய அதிபதி தான் வருவாருன்னு சொல்லி. யார் அதோடைய அதிபதி? எப்போ வந்தாருன்னு சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும் பொழுது the paradise was regained in Luke chapter 23 and verse 43. லூக்கா 23:43 இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியிலே இருப்பாய். அவனுக்கு அப்பதான் அந்த கல்லஞ்சத்தான் அவன் பாருங்க, இயேசுவோட கூட நேரம் உள்ள போயிட்டான், அதிபதியோட உள்ள போயிட்டான். அப்போ சில பேர் கேட்பாங்க, என்ன பிரதர் கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தாரா, அபிஷேகம் பெற்றாரா அப்படி கேட்டாரு ஒருத்தர். நான் சொன்னேன் கள்ளன் உடனே செத்துட்டாரு, நீங்க செத்துட்டீங்களான்னு கேட்டேன். என்ன பிரதர் என்ன அப்படி வட்டன் கேட்டீங்களான்னு, உனக்கு டைம் இருந்ததுன்னா எடுப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன பண்றான் கள்ளன், என்ன பண்றான் இது பண்ண. அதுக்கு பரிகாரம் எங்க சொல்லியிருக்காருன்னா சகரியா 9:11-12 வீட்டு சேர்ந்து வாசித்து பாருங்க, டைம் இல்லை. சகரியா 9, Zechariah chapter 9 verses 11 and 12. இதில் 11 என்ன சொல்றாருன்னா there must be a covenant through the blood என்று சொல்லுகிறார். ஒரு ரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? டபுள் ஃபோல்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கு தரும். I'll give the double fold of blessing on the same day. எப்போ? ரத்தத்தினால ஆகிறத ஒரு கவனத்தினாலே நீங்கள் இதை பெற்றுக்கொள்வேன். இப்போ பாரடைஸ் லாஸ்ட். எப்போ? அவன் சர்ப்பத்திட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்ட போது பாரடைஸ் லாஸ்ட். ஆட்டுக்குட்டி அடிச்சாரு, அவர் என்ன பண்ணாரு? இதை பற்றி வெளியமிச்சிட்டாரு. சபிக்கப்பட்ட பூமியில இருந்தான். அவன் நெத்தி வேர்வை இந்த நேரத்தில் விழும்படியாக அவன் கஷ்டப்பட்டான் வேட்டில் சொல்லியிருக்கிறது. அதனால்தான் இயேசுவைக்கு முள்முடி வைக்கும் போது நெத்தியிலே அவைகள் காயத்தை உண்டாக்கின என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த நெற்றி வேர்வை என்ற சாபத்தை அவர் எடுப்பதற்காக அதை அவர் அப்படியாக செய்தார் என்று வேட்டில் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம், நல்லா புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு எளிதாக சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் இன்னொரு வாட்டி நீங்கள் படிக்கணும். வீட்டில் ஹோம் ஒர்க்கு அடுத்த வாட்டி நான் கேட்பேன், எத்தனை பேர் வீட்டில் போய் படிச்சிங்கன்னு. என்ன சரி, இப்போ நான் முடிக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம், நல்லா கவனிங்க. இந்த ரத்தின சுருக்கமாக பார்த்தால் இந்த காரியங்களை எல்லாம் அனுபவித்த முதல் யார் ஆளுன்னு பார்த்தீங்கன்னா வேதத்திலே நோவா என்று சொல்லி இருக்கிறது. யாரு? நோவா. நோவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரெஸ்ட் என்று சொல்லி இருக்கிறது, ஓய்வு. அவன் பேரை என்ன பண்ண, அதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்? ஓய்வு. இந்த ஓய்வான மனிதன் என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழை உள்ளாக குடும்பமாக என்ன பண்ணான், போய் சேர்ந்துட்டான். குடும்பமாக போய் என்ன பண்ணிட்டான், சேர்ந்துட்டான். யாரு அந்த நோவா? அவன் சந்ததியில தான் ஆதாம் ஏவாள் எதை எழுந்து போனாங்களோ அந்த வந்த சந்ததி தான். அவன் இயேசு தேவனுக்குள்ளாக ஓய்வாக இருக்கிற மனுஷனாக இருந்து வேதம் சொல்லுகிறது அவன் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தான். ஏனென்றால் தேவனுடைய கரத்திலே அவனுக்கு கிருபை கிடைத்ததான். என்ன கிடைச்சது? இது எப்படி அவன் உள்ள போனானோ எப்படி வந்தது? அவன் ஒன்னும் கட்டி முடிக்கல. ஆனா என்ன பண்றான்? கிரேஸ். he found grace in the eyes of the Lord. Genesis chapter 6 and verse 8. நோவா எப்படி உள்ள போனான்? கிருபையினால உள்ள போனான். பேதுரு இதை குறித்து எழுதுகிறான். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21. 1 Peter chapter 3 verses 20 and 21. கிறிஸ்து தான் அந்த பேழை என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் அந்த பேழை? கிறிஸ்து தான் அந்த பேழை. இன்னைக்கு மனுஷன் he lost the paradise. ஒருத்தர் யாரு? முதல் ஆதாம். ரெண்டாவது ஆதாம் என்ன பண்ணாரு? அதை ரீகெயின் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? குடும்பமாக என்ன பண்ணணும்? கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளாக நுழையணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியா போனோம். ஆடு மாடுலாம் கூட ஃபேமிலியா போச்சு. ஆனா நம்ம வந்து தனித்தனியா போயிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நானும் கூட சேர்த்து தான், நான் தனியா சபைக்கு போவேன், எங்க ஒய்ஃப் தனியா சபைக்கு போவேன். அது தப்பான்னு சொல்லலை. எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமா நுழைஞ்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க எப்படி சபைக்கு போறீங்கன்றது இஷ்யூவே கிடையாது. குடும்பமா என்ன பண்ணோம்? நுழையணும். சில பேர்கிட்ட நான் கேட்பேன், என்னங்க உங்க மனைவி ரட்சிக்கப்படலையா, கணவன் ரட்சிக்கப்படலையா, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலன்னா அவங்க என்னமோ எங்கேயோ ஏதோ காத்துல வர மாதிரி கேட்குறாங்க. எப்படி அவன் அழுகுக்கு போக போறான்? உன் பிள்ளை அழுகி போக போறான், அவன் அழிஞ்சுன்னு இருக்கிறான். ஆண்டவரே வேண்டாம்னு நினைக்கிறான், எல்லாமே சுய சக்தியில செய்துறான். எப்படிடா நீங்க இவங்க ஜெபம் பண்ண மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் கண்ணில் விழுந்து, ஆண்டவரே நீ உன் பாதத்தில் விழுறேன், நான் குடும்பமா ஏறுறேன், என்னுடைய பேழையில வந்துடுறேன்னு சொன்னா அதுவும் செய்ய மாட்டான். பாரடைஸ் லாஸ்ட் கேண்டி இவ்வளோ பண்ணி அவர் வெறுமையா ஒழுங்கினமா இருந்தாலே ஒன்னொன்னா சீதா பண்ணி ஞானஸ்தானத்தை கொடுத்து கனி கொடுக்கலாக மாற்றி பிரகாசிக்கலாக மாற்றி அடையாளங்களாக மாற்றி எல்லாம் பண்ணிட்டு ஏரியா கட்சியில் எல்லாம் முடிச்சாச்சு. கிறிஸ்து பேழ எல்லாம் குடும்பமாவான்னா இவர் வரல பிரதர், அவர் வரல பிரதர். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல போவீங்களோ ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க. முதலாவது உங்கள் குடும்ப அங்கத்தினரே நீங்கள் இது பண்ணுங்க. எனக்கு எர்த்குவேக் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய சுனாமி வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல நைஸாக போய் என் ஒய்ஃபையும் என் டாக்டரையும் கட்டி இறங்கிடுவேன். என்ன பிரதர் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாருன்னு? இல்லை சுனாமி வருதான்னு ஓடிட்டு போயிட்டு வந்து டைம் இருந்தால் என்ன பண்ணுவேன்? எனக்கு அடுத்தது ரொம்ப தெரிஞ்சாலும் வெங்கடேஷ் இருக்கிறாரு, இவர் ஃப்ராங்க்லின் இருக்காரு, அப்படி சொல்லி ஒருத்தர் எடுத்துட்டு போவேன். அப்படியாவது நீங்கள் செய்யணும். இன்னும் முதல்ல நீங்கள் போய் முதல்ல இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளோ தூரம் கத்துனாரு லெனார்ட் ஏப்ரஹாமே, ஒன்றும் இல்லாத இதை வச்சு என்ன சொல்ல போறேன்னா, இவ்வளோ சத்தியத்தை நீ எழுதியிருக்கிறது 3 அதிகாரத்தில், பைபிளே வாசிக்க வேணாம் போல் இருக்குது. ஆனாலும் நான் வந்து பேழைக்குள்ளே வரலன்னா எப்படி? நீங்கள் என்ன பண்ணோம்? குடும்பமாக பேழைக்குள்ளே வரணும். டைட்டானிக்னு ஒரு பெரிய கப்பல் கட்டினாங்க, எல்லாருக்கும் தெரியும். இந்த கப்பல் வந்து 256 பேர் போயிருந்தாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரவு அது உடஞ்சிருச்சு. அன்னைக்கு எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவன் நினச்சான் இது எங்கேயுமே இது உடைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அனௌன்ஸ் பண்ணும்போதே கப்பல் கட்டணும்னு சொல்லிட்டான், இது உடையாது பண்ணு. அது எடுத்துன்னு போய் எங்கேயோ ஐஸ் கட்டியில் எடுத்துன்னு போய் வச்சா ஐஸ் மலையில் அது உடஞ்சி போச்சு. உடனே அந்த கேப்டன் என்ன சொன்னாராம், இது மாதிரிமா எல்லாம் நீங்கள் உஷாராக பாருங்கள், பாட்டு போய் டான்ஸ் ஆடினுக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிங் ஆக போகிறீங்க, அதனால நீங்கள் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பாட்டு பண்ணாங்களாம், நியரர் மை காட் டு தி, நியரர் மை காட் டு தி. அவ்வளோ நாள் வந்து நீ வந்து கிறிஸ்மஸே கொண்டாடலான்னு ஃபேமிலியாக அதில் வந்து ஏறி டான்ஸ் ஆடினுக்கிறான். சாவர சமயத்தில் என்ன பண்ணுறான்? நியரர் மை காட் டு தி. அது பார்த்தீங்கன்னா இப்போ சாவு வீட்டில் எல்லா வீட்லையும் இந்த நியரர் மை காட் டு தியும் பாடுறான். அதில் ரட்சிக்கப்பட்டவன் படியாதவன் எல்லாம் இருக்கிறான், இருந்தாலும் அந்த பாட்டை பாடுறான். உம்மண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து நடப்பினும் என்னாவல் என்றுமே உம்மண்டை தேவனே நான் சேர்த்தேன். சாவு பாட்டு ஆகிட்டேன். சதுவேலே பாட மாட்டான். இதை என்ன சாவு பாட்டு பாடுறீங்களே?
இது வந்து டைட்டானிக்ல அவன் செத்தது பாடினதுனால அந்த பாடு இருக்குது. அது எழுதினாலும் அந்த அந்த பெண்ணும் சாரா லேம்ன்றவன் 40 வருஷம் செத்து போயிட்டான். அவர் சாகும்போது எழுதுன பாட்டு. சரி, எப்போ லேட் ஆன பிறகு நியரர் மை காட் டு தி இல்லை. இன்னைக்கு நியரர் காட் டு தி போகணும் நீங்க எல்லாரும். ஹல்லேலூயா. சும்மா லைட்டா எடுத்துறாதீங்க. நான் இந்த 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 மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வெளியே யாருக்கும் சொல்லலை இந்த மீட்டிங்கை பற்றி ஜாஸ்தி. ஏன்னா நான் லாஸ்டா ஊழியர் செய்தது வேற விதமான ஒரு காம்போசிஷன் ஆஃப் க்ரௌடு. ஆனால் உங்களுக்கு நான் வந்து நீங்கள்லாம் நண்பர்கள், என்னோட பழனவங்க, என் மனைவியோட பழனவங்க, நீங்கள் உங்களுக்கு சத்தியம் நான் சொல்லியாவே ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிங்க. எல்லாரையும் ஏற்றுங்க ப்ரேயரில். ஏன்னா கஷ்டப்பட்டு பேரடைஸ் போனதை ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, பேரடைஸ் என்ன பண்ணியிருக்காரு, ரீகெயின் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. வேதத்தில் பைபிளில் இஎல்எஸ் போனால் அநேகர் பரலோகத்துக்கு போன அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன எல்லாம் என்ன சொல்கிறாங்க, போன உடனே ஒரு பணியை கொடுக்குறாங்க. அது அந்த சாப்பிட்ட உடனே இம்மார்டல் ஆகிட்டோம். அப்படி தான் நாங்கள் தரிசனத்தில் பார்த்தோம். எங்களை கூட்டிகிட்டு போய் தேவதூதன் காமிச்சான்னு. இன்னும் அது இருக்குது, இம்மார்டல் ஆகிறதுக்கு சான்ஸ். ஆனால் லைட்டாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே லைட்டாக, எது தான் லைட்டாக எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை தான் நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸாக எடுத்து நீங்கள் திங்க் பண்ணி செயல்படுங்க. வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சால்வேஷன் மெசேஜ் கொடுக்க நான் இது பண்ணல. ஆனால் நீங்கள் உஷாராக பார்த்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவாகிய பேழை என்று பேதுரு சொல்லுகிறான். இந்த கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளாக நோவா குடும்பத்துள்ளாக போனது போல நாங்கள் எல்லாரும் குடும்பமாக போய் என்ன பண்ணுறோம் அங்கே. அதுக்கப்புறம் பாடுங்க, கிறிஸ்துவர்கள் இந்தியாவில் இயேசு நாமம் இந்தே கூற வேண்டும், பரலோகத்தில் இந்தியனை பாக்கியவானாய் மாற்றும்னு பாடுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்களையும் பாக்கியவானம் மாற்றணும் முதல்ல, அது முக்கியம். அதுக்கப்புறம் இந்தியார்கள் எல்லாம் மாற்றி எத்தனோ ஜாதி ஜனம் இருக்குது, 120 கோடி இருக்கு. அவெல்லாம் நீங்கள் எங்கே மாற்ற போகிறீங்க? அதெல்லாம் சும்மா ரீல் பாட்டுங்க, சும்மா ஏதோ பாஸ்டர் சொல்கிறாருன்னு பாடுறதுக்கு. முதல்ல நீங்கள் மாற்றுங்க. உங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்க சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த மாதிரி மீட்டிங்காவது கூட்டுவாங்க. அட்லீஸ்ட் லெனார்ட் ஏப்ரஹாம் மேலேயாவது கோச்சிக்கிட்டோம் அவங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத சொல்லி விட்டுருக்கேன், அவ்வளோதான். என்ன அதனால் தேவன் செய்த காரியங்களை பாருங்கள். முதல் 3 அதிகாரத்தில் தேவன் எவ்வளோ அழகாக பின்னால் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் பண்ணி, ஒரு தேவ ஊழியன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ரட்சிக்கப்படுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் ஆடாக அரித்து மனுஷனுடைய நிர்வாணத்தையும் அவனுடைய எல்லா விதமான இழப்புகளையும் மூடணும் என்று சொல்லி பண்ணி கடைசியிலே கிருபையை என்ன பண்ணார், நோவா இந்த மனுஷனுக்கு கொடுத்து அதில் அவர் பேழை கிறிஸ்துவாய் பேழை எல்லாரையும் ஏற்றி அவர் எடுத்துன்னு போயிட்டு மிகுந்த ஜலப்பிரளயத்துக்கு அங்கே தப்பிச்சதை போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த கடைசி காலங்களில் ஜலப்பிரளயம் வராதுப்பா, மேலேருந்து அக்கினி வரும்னு சொல்கிறார். அதுதான் கடைசியில் இயேசு கிறிஸ்து பேரலைஸ் சொல்லிட்டு போகிறார். அதனால் உஷாராக இருங்க. இந்த பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் ரீகைடுன்றது ஒருத்தர் மில்டன் ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சொன்னார், என்ன பிரதர் அதை பற்றி பேச போகிறீங்களா அந்த புக்கை பற்றி? இல்லை நான் பைபிளில் இருக்க தான் பேச போகிறேன். தெரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சுதா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு? அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷம். தலைவனுக்கு ஜெபிப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இன்னும் ஒரு விசை கூட கரெக்டாக 5:10 5 மணி 6 நிமிஷம் 5:15 நான் முடிச்சிடுறேன். என் கண்மலையானவரே என்று பாடுவோம். எல்லாரும் கிறிஸ்துவாய கனவுக்குள்ள வரலாம். முதல் 3வது சரணங்களை மட்டும் பாடுவோம். இந்த சிறகுகளின் இடையில் என்னென்னும் மறைய செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்க பார்க்கிறது. எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வேதம் சொல்லுகிறது. கோழி தன் குஞ்சுகளை கூட்டிலே சேர்த்து அணைக்குமாம் போல உங்களெல்லாம் நான் பார்த்து அணைச்சு கொள்ள விரும்ப உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்றாரு. அதே தான் இந்த பக்தன் எழுதியிருக்கிறான். கிறிஸ்துவாகிய கண்மலையிலே உனக்கு அடைக்கலம் உண்டு. தாவீது சொல்கிறான், I want to abide under the shelter of the wings of the Almighty till the calamities overpassed சொல்லுகிறான். விக்கினங்கள் கடந்து போகிற வட்டியா நான் வந்து செட்டன் மறைவிலே நான் இருந்து காத்துக்கலன்னு சொல்லலாம். வாங்க பாடி நாம் ஜெபிச்சு முடிச்சிடலாம். உந்தன் சீரகுகளின் நிழலில் மறைய செய்தீர், உந்தன் சீரகுகளின் நிழலில் மறைய செய்தீர், தூயவரே
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் கண்மலையானவர் எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எங்கள் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபித்து முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலே நீ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஹவு டு பிரேக் பாண்டேஜஸ் அண்ட் விச் கிராஃப்ட். விதமாக உங்களை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரச்சனை உள்ளவங்கன்னா கூட்டுவாங்க. மிக எளிய முறையிலே இதை நான் உனக்கு இதை வேதாகமத்தின் அடிப்படையில் நான் விளக்கம் சொல்லித்தரேன். அதை நீங்கள் மறக்கவே முடியாது. தொடர்ந்து எனக்காக குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஜெபியுங்கள், இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். சிறிய கூட்டம், ஆனால் இயேசு எப்படி 12 பேரை தெரிஞ்செடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு கையாளமான மக்களை தேவன் வல்லமையாட்டு பயன்படுத்தத்தக்கதாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்திருக்கு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரையும் நான் அப்படியே மைண்டில் நான் மெமரி பண்ணி நான் ஜெபிக்கும் போது ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன். இங்கே உட்கார்ந்துருந்தாரு ஆண்டவர், இவரை ஆசீர்வதிங்க, என்ன பிரச்சனையான்னு சொல்லி உங்களுடைய விலாசங்களை அவசியம் நீங்கள் தம்பி தர்மேந்திராட்ட விட்டு செல்லுங்கள். உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்து கொடுங்க. சில பேர் கொடுத்துருக்கீங்க, இல்லாதவங்க அவசியம் கொடுத்து செல்லுங்கள். என்றால் ஒரு கம்யூனிகேஷன்ஸுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம். தேவையில்லாத முறையில் யாரும் வந்து உங்கள் வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் தைரியமாக கொடுத்து சொல்லுங்கள். தேவனை ஆஸ்வதிப்பார். அன்பு இயேசுவே, இந்த அருமையான மாலை விளைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை முன்குறித்தவளை கொண்டு வந்தீர். ஆண்டவரை வேதத்தை நாங்கள் இந்த சிருஷ்டிப்பை குறித்து நாங்கள் எத்தனையோ முறை வாசித்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எதேச்சையாக நாங்கள் வேகமாக வாசித்து இருக்கிறோம், நல்லது நல்லதுன்னு கண்டார் என்று சொல்லி. ஆனால் ஒவ்வொரு வசனத்திலையும் இட் இஸ் பிரெக்னன்ட் வித் மீனிங் லார்ட். ஒவ்வொரு ஆண்டவரே வசனமும் ஆண்டவரை நிறைந்து இதிலே வந்து மீனிங் ஆண்டவரே இதில் இருக்கிறது ஆண்டவரே, அர்த்தங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இது நிமித்தமாக எப்படி நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய பேழைக்குள்ளாக நுழைய முடியும், எப்படி குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் நுழைய எப்படி நாங்கள் பிரயத்தனப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கற்றுக் கொடுத்து தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த நேரத்தில் ஐயா, நான் கூட கண்ணை திறந்து பார்க்கல, நீங்கள் உங்கள் கண்களை இயேசு பார்க்கட்டும், உங்களுடைய கைகளை இயேசு பார்க்கட்டும். என் குடும்ப அங்கத்தினர் ரட்சிக்கப்படவில்லை, என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். இவளெல்லாம் நாங்கள் குடும்பமாக ஏற வேண்டும். ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த ஊழியம் செய்யலை, ஒரு ஆத்மாவும் ஆதாயப்படுத்தலை, உதாசனமா இருக்காங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யெஷூரன் கிக்ட் என்று சொல்லி இருக்கிறது. யெஷூரன் குலைத்து தூய்த்து உதைத்தான் என்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. கரங்களை வைத்துக்காங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நான் கண்களை மூடி இருக்கிறேன். தேவன் உங்கள் கரங்களை பார்க்கிறேன். குடும்பம் எல்லாம் ஆண்டவரே, எல்லாம் நாங்கள் இந்த பேழை உள்ள வரணும். தேவன் உங்கள் கரத்தை பார்க்கிறார். பரிசுத்தாவின் பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்து இருக்கிறது. நான் தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமாக உணர்கிறேன். சாதாரண நாட்களை விட இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல அதிகமாக இறங்கி வந்திருக்கிறத நான் காண்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவரை கரங்களை கீழே போட்டு விடுங்க. கரங்க வெறுத்து யார் என்று எனக்கு தெரியவில்லை. யாரெல்லாம் உள்ளத்திலே என் குடும்பம், என் மகள், என் மகன், ஆண்டவரே என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், ஆண்டவரே மனைவி, ஆண்டவரே அக்கம்பத்தின அக்கா தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்படும் சொன்னாங்களே, ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாட்களிலே அவளை ஆதாயப்படுத்த நீ உதவி செய்யணும்னு சொல்லிக்கிறோம். எப்படி அவளோடு கூட பேச ஆண்டவர், எப்படி அவளோடு இடைப்பட என்று நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒரு ஆசீர்வதியம் உதவி செய்தல் ஆசீர்வதியம் ஆண்டவரை இவளே சமாதானத்தோடு செல்லும். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாட்களில் இந்த கூட்டத்தை வைத்து ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஆதாயமான இருக்க விரும்பி அந்த நாட்களில் ஆண்டு நீ பயன்படுத்தணும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. இயேசு நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே.